ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை அவர்களாக மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு கேரள மாந்திரீகத்தில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற எட்டிக்கண் சாத்தன் ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னு, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் விட்டுட்டு போயிட்டார், மகன் விட்டுட்டு போயிட்டார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி, இது பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்க வசியம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதுக்கு என்னென்னமோ பூஜைகள்லாம் செஞ்சு பார்க்குறோம் சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது பிரிஞ்ச நபரை தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர் நூட்களில் பலவிதமான பிரயோக முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கேரள மாந்திரிகத்தில் பிரசித்தி பெற்ற எட்டிக்கண் சாத்தன் ஏவல் முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெற்றிலை, சரிங்களா, வெற்றிலை கொடியோடு எடுத்துக்கணும். அது கூட என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மஞ்சள் கிழங்கு, அது கூட காந்தம், நீலம், ஸ்ரீதேவி செங்கழுநீர் மூலிகையினுடைய வேறு, தலைமஞ்சள் கொடி மூலிகையினுடைய வேறு, சரிங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்து இதை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆணைக்கண் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு நல்லா பஸ்பம் பண்ணணும். சீலை செய்து புடம் போட்டு நல்லா பஸ்பம் பண்ணி எடுத்து அந்த பஸ்பத்தோடு அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் நல்லா மைப்பதை வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து அதை ஒரு செம்பு சிம்மரில் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வில்வ குச்சி ஒன்று எடுத்துக்கணும். சரிங்களா? அதான் வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கிறதா பார்த்து ஒரு நல்ல ஒரு அளவுக்கு இருக்கிறதா பார்த்து நல்லா குச்சியாக பார்த்து எடுத்து அதே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு நல்லா சீவி இதில் அதில் நல்லா இந்த மையை நல்லா தடவிடணும். நல்லா தடவிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழை இலை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த குச்சி நேராக நிற்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு, இதற்குண்டான தூப தீபங்கள் படைகளெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அமாவாசை அன்னைக்கு பண்ணுற மாதிரினா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து அந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர், சரிங்களா, அவருடைய வீட்டு வாசல்லையோ இல்லை அவர் போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியிலையோ முச்சந்திலையோ இதை அடித்து விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு படைகள் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாலே பிரிஞ்ச நபரை மனம் திருத்தி வெகு விரைவில் தேடி கொண்டு சேர்த்துரும் சொல்லி சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.